Hi guys, welcome to our channel Books and Crafts. இந்த வீடியோவில் இந்த மாதிரி பிரிட்டியான பஃப் ஃப்ளவர் ஹேர் கிளிப் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் கிளிப் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயுமே வந்து பஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு கிளாக் கிளிப். ஸோ இது பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த பஃப் ஃப்ளவர் ஹேர் கிளிப் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யான், நான் வந்து சென்டர் பண்ணுறதுக்கு எல்லோ அண்ட் பெட்டல்ஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து என்னுடைய ஹூக் சைஸ் இஸ் 5.5 mm. ஸோ ஏன்னா வந்து இந்த யானோட சைஸ் வந்து வெயிட் 4. ஸோ இந்த வெயிட் 4 யானுக்கு 5.5 mm கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சிசர்ஸ், அண்ட் இது வந்து ஒரு கிளாக் கிளிப். ஸோ இந்த கிளாக் கிளிப் மேலே தான் நம்ம ஃப்ளவர்ஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த B7000 கம். அண்ட் இந்த கிளாக் கிளிப்போட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து 3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு, இந்த ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே, வாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளவர் பண்ணலாம். ஃப்ளவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட சென்டர் வேறு கலரில் பண்ணலாம். ஸோ ஃப்ளவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த பெட்டல்ஸோட யான் கலர் எடுத்துக்கோங்க. இங்கே நான் வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் பெட்டல்ஸ், ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங் பண்ணணும். ஸோ மேஜிக் ரிங் வந்து இப்படி ஒரு கிராஸ் வச்சுட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி இப்படி ஒரு லூப் எடுத்துட்டு ஒரு லூப். ஸோ இதை மேஜிக் ரிங். இதோட டீட்டெயில் டியூட்டோரியல் என் சேனலில் இருக்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து 6 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணி ஒரு யான் ஓவர் பண்ணி இப்படி மேலே எடுத்து மறுபடியும் ஒரு யான் ஓவர் பண்ணி இந்த 2 லூப்ஸ் வழியாகவும் எடுக்கணும். ஸோ இதான் சிங்கிள் க்ரோஷே. இதோட டீட்டெயில் டியூட்டோரியலும் இருக்க ரெஃபர் பண்ணிக்கோங்க என் சேனலில். ஸோ நம்ம 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ண போகிறோம். சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணியாச்சு. இந்த மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணோம்ல, அந்த சிங்கிள் க்ரோஷே கூட கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இப்படி வச்சு இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது கூட கனெக்ட் பண்ணி ரியான் ஓவர் பண்ணிட்டு இது 2 லூப் வழியாக எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த ரோவை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரோ பண்ண போகிறோம். ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணல, இதே ஸ்டிச்சுக்குள்ளே தான் ஃபர்ஸ்ட் பெட்டல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எல்லாம் இன்கம்ப்ளீட் 5 டைம்ஸ் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணி ஒரு லூப்பை வெளியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹைட்டாக எடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சோட ஹைட்டுக்கு இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு யான் ஓவர் பண்ணி இந்த 2 லூப்ஸ் இருக்குல்ல, 2 லூப்ஸ் வழியாக மட்டும் எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து 2 லூப்ஸ் வழியாக தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்ரெடி இந்த ஓல்டு லூப் ஒரு லூப் இது. ஸோ மொத்தம் இப்போ நமக்கு மிடில் 2 லூப்ஸ் வந்துடும். மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே அண்ட் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே இப்படி மேலே வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு யான் ஓவர் பண்ணி 2 லூப்ஸ் வழியாக மட்டும் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம 5 டைம்ஸ் பண்ணலாம். நான் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு 3 டைம்ஸ் பண்ணலாம் ஒரே லூப்புக்குள்ள. ஸோ இப்போ நான் வந்து 5 டைம்ஸ் பண்ணியாச்சு. இனி ஒரு வாட்டி யான் ஓவர் பண்ணி இந்த 5 லூப்ஸ் வழியாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ பெட்டல்ஸ் ஒரு பெட்டல் முடிச்சாச்சு. இவ்வளோ பஃபியாக வந்திருக்கு நம்ம 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணதுனால. இனி மறுபடியும் ஒரு 2 செயின் ஸ்டிச் பண்ணணும். பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போய் இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம இனி நெக்ஸ்ட் பெட்டல் பண்ண போகிறோம். ஸோ இதான் என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டிச்சு. இது நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன்.
நெக்ஸ்ட் பெட்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 டைம்ஸ் செயின் ஸ்டிச். அதே இப்போ நம்மளோட இந்த செகண்ட் லூப் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளேயே வந்து incomplete double crochets பண்ணலாம் 5 times. So 1 insert பண்ணிட்டு yarn over பண்ணி 2 வழியா மட்டும் எடுக்கலாம். 2 முடிஞ்சாச்சு. 2 ஸோ 3 முடிஞ்சாச்சு. மறுபடி 2 வழியா மட்டும் எடுக்கணும். 4 முடிஞ்சாச்சு. மறுபடியும் 2 வழியா மட்டும். ஸோ அடுத்து yarn over பண்ணி இந்த எல்லா லூப்ஸ் வழியாவும் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிடலாம். செகண்ட் பெட்டலும் ஓவர். நம்ம 2 செயின் ஸ்டிச் பண்ணி தேர்ட் லூப்குள்ளே போகலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு 2 பெட்டல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இன்னும் ஒரு 4 பெட்டல்ஸ் வரும். ஸோ 6 பெட்டல் ஃப்ளவர் இது. இன்னும் ஒரு 4 லூப்ஸ் பண்ணிட்டு மீட் பண்ணலாம். ஸோ 6 பெட்டல்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் பெட்டலுக்கு 2 செயின் ஸ்டிச் போட்டு அதோட அந்த ஃபர்ஸ்ட் பெட்டலோட கேப் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஸோ இந்த செயின் ஸ்டிச் போட்டால் அது வந்து நல்லா செக்யூர்டாக இருக்கும். ஸோ அந்த செயின் ஸ்டிச்சையும் போட்டுக்கிறேன். இனி நம்ம வந்து யானை கட் பண்ணிடலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு யான் கட் பண்ணிக்கலாம். இனி நீடில் புல் பண்ணி எடுத்துடணும். டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ளவர் ரெடி. இந்த பஃப்பை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளவர் ரெடி. பின்னாடி இருக்க அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை மட்டும் லைட்டாக வீவின் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு பேக்கில் இருக்க லூப்புக்குள்ளே அதை ஹைட் பண்ணிக்கலாம். இந்த லூப்ஸ் எடுத்துக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு இப்போது அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த யான் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஃப்ளவர் வந்து செக்யூர்டாக இருக்கும். 2 ஃப்ளவர்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சென்டர் பண்ண போகிறோம். நம்ம இப்போ சென்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் எடுத்துருக்க யான் வந்து எல்லோ கலர். ஃபர்ஸ்ட் ஒரு மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். ஒரு மேஜிக் ரிங் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 செயின் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஹைட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதுவும் வந்து இன்கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். ஸோ ஒரு யானை ஒர்க் பண்ணி மேஜிக் ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே புல் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஹைட்டுக்கு. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறது இல்லை. இதே மாதிரி ஒரு 7 டைம்ஸ் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்கம்ப்ளீட்டாக பண்ணலாம். ஸோ இதை வந்து அந்த சென்டர் பஃப் கொடுக்கும். இப்போ நான் செகண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அண்ட் இது தேர்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஃபோர்த்து, 5, 6, 7. ஸோ 7 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து யான் ஓவர் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு செயின் ஸ்டிச் போடலாம். அண்ட் இன்னொரு செயின் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம் செக்யூராக வச்சுக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் யானை வந்து லென்த் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஃப்ளவரில். ஸோ 2 சைடும் புல் பண்ணிக்கலாம் டைட் பண்ணுறதுக்கு. மேஜிக் ரிங்கை டைட் பண்ணியாச்சு. இந்த பக்கமும் நல்லா டைட் பண்ணி செக்யூர்டாக வச்சுக்கலாம். ஸோ நமக்கு சென்டர் ரெடி ஆகியாச்சு. இதை கொஞ்சம் நல்லா பஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷேயோட டுட்டோரியல் வந்து என் சேனலில் இருக்குது. இன்னொன்று எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த யானை வந்து உள்ள செக்யூர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த எல்லோ கலர் யானை வந்து ஒரு யானை உள்ளோட எடுக்கிறேன்.
அண்ட் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு எண்டில் இருக்க எல்லோ கலர் யானையும் உள்ளே எடுக்கிறேன். ஸோ பின்னாடி நம்ம வந்து இதை நாட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 நாட்ஸ் போட்டுக்கிறேன் பின்னாடி. ஓகே, இப்போ வந்து டைட்டாக இருக்கும். ஆனால் சைடில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ இதை வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளூ 2 சைட்லேயும் போட்டு அதை வந்து நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஒரு சைடு அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இனி ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் இது ட்ரை ஆயிரும். இப்போ நல்லா செக்யூர்ட் ஆயிரும் இந்த ஃப்ளவர். இந்த ஃப்ளவருக்கு பின்னாடி இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா யானையை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணியாச்சு. இனி வந்து இதே மாதிரி நம்ம இன்னொரு ஃப்ளவர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 ஃப்ளவர்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளவர்ஸை வந்து இந்த கிளிப்பில் இனி நம்ம க்ளூ பண்ண போகிறோம். ஸோ இந்த கம் எடுத்துக்கலாம். கம் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சைடு நல்லா க்ளூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக நல்லா க்ளூ பண்ணிக்கலாம். ஃப்ளவர் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக சென்டரில் இருக்கிறது மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சைட் பண்ண மாதிரியே தான் இந்த சைடில் க்ளூ பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரை பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் ரிப்பீட் பண்ணிட்டு வரலாம். ஸோ பஃப் ஃப்ளவர்ஸ் 2 சைடும் பேஸ்ட் பண்ண பிறகு கிளிப் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாழ்த்துக்கள், நீங்கள் ஒரு அழகான பஃப் ஃப்ளவர் ஹேர் கிளிப் பண்ணி முடிச்சிட்டிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச க்ரோஷே என்தூசியாஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி க்ரோஷே.